இந்த மாலை நேரத்தில் டாக்டர் செவாலியோ கோயில் பிள்ளையாவுடைய வாழ்வுக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். 5 ஆண்டுகள் ஐயாவுடைய பிரிவினாலே இருந்த நம்மை கடவுள் அவருடைய அன்பினாலே நம்மை தேற்றி ஆற்றி வழிநடத்தி வருகிறார். இன்றைக்கு ஐயாவுடைய வாழ்வை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்வை அவர்கள் நடத்தினார்கள் என்று நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. செவாலியோ என்கின்ற பட்டம் அவர் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் அவருடைய வாழ்வில் இருந்த எளிமை, தாழ்மை, தூய்மை, இந்த 3 தன்மைகள் உள்வாங்கினவராக நான் 2000 ஆண்டு இந்த குருசேகரத்துக்கு நான் ஆந்திராவிலிருந்து மாற்றுதலாகி வந்தேன். அப்பொழுது என்னை அன்போடு வரவேற்று என்னுடைய இருப்பிடத்திற்கான பாசனேஜ், ஆயருடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் ஒழுங்கு செய்து ஒரு ஊழியக்காரர் தங்குமிடம், வாழுமிடம் எப்படி இருக்க வேண்டும். ஐயா, நீங்கள் என்கிட்ட அவர் சொல்லும்போது சொல்வார், ஐயா நீங்கள் நம்ம மிஷினரிங்க வந்து தங்கியிருக்கக்கூடிய பங்களாவெல்லாம் பாருங்கள், எப்பேற்பட்ட பங்களாவில் வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். ஆகவே அவருடைய பணியாற்றுகின்ற திருப்பணியாளர்கள் நல்ல வசதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஊழியர்களை பற்றி ஒரு உயரிய சிந்தை உடையவர். அது மட்டுமல்ல, ஆலயங்கள் கட்டும் பொழுதும் நான் இந்த கார்கில் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்தை கட்டுவதற்காக அப்பொழுது இருந்த சுனாமி காலம், அப்பொழுது காலத்தில் ஐயா அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஒரு சின்ன அளவில் போடலாம் அப்படின்னு சொல்லி பேராயர் தேவசகா இடத்துல நான் சொல்லி போது ஐயா அவர் சொன்ன, இல்லை ஐயா, நீங்கள் எண்ணுவது சரி, ஆனால் பெரிய அளவிலே நீங்கள் போடுங்கள் என்ற ஒரு பெரிய திட்டத்திலே அவர் ஆலயத்தை கட்டி முடித்தார். இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கார்கில் நகரான்னு சொல்லுவீங்க. அப்பொழுது இருந்த நகர் அந்த அளவுக்கு மாற்றம் பெற்றது. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், அவருடைய சிறப்பான கரிசனை தரிசனம் வாழ்வு இழந்த மக்கள், வாழ்வுக்காக ஏங்குகிற மக்களில் தன்னுடைய வாழ்வை இணைத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இன்றைக்கு சென்னை பேராயத்தின் சார்பிலே ஐயாவுடைய வாழ்வுக்கு நன்றிகளை படைக்கின்றேன். பேராயர், பொறுப்பு பேராயர் எச்.எஸ். சர்மா ஐயாவின் சார்பிலும் பேராயர் அலுவலர்கள் சார்பிலும் இன்றைக்கு ஐயாவுடைய சிறப்பான வாழ்வுக்கு நன்றியை நான் படைக்கின்றேன். அவங்க மோகன்தாஸ் சொன்னது மாதிரி நானும் ஜிகேஎம் காலனியில் அவருக்கு அந்த பட்டமளிப்பு விழா நடந்தது, அதிலும் நான் சென்றேன். அவங்க ஐயாவுடைய வாழ்விலே அநேக பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். அவருடைய வாழ்வு இன்றைக்கு மறைந்து விட்டது என்று அல்ல, மகிமையாக இருக்கிறது. ஆகவே இந்த வளாகத்தில் அவருடைய வாழ்வை இழந்த இடத்தில் இன்றைக்கு 6வது ஆண்டை நாம் துவங்குகிற நேரத்தில் அவருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்தி இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி காலையில் சாந்தோமில் இருக்கிற டெஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காது கேளாதவர் பள்ளியில் இந்த ஸ்பெஷல் கெஸ்டாக ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் அவர்களை அழைத்திருந்தாங்க சிஎஸ்சி. அப்பொழுது அவர் சேர்பர்சனாக அங்கே வந்திருக்கும் பொழுது ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 11 o'clock போட்ட ப்ரோக்ராம் 11:30 ஆகிடுச்சு. ஆக அவர் வந்து கலந்து கொண்ட பிறகு மற்ற ப்ரோக்ராம்ஸை செய்யலான்னு சொல்லி அங்கே திட்டமிடப்பட்டிருந்தது. அப்பொழுது அங்கு பேசின தாளாளர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கு தன்னுடைய சகோதரன், மூத்த சகோதரனுடைய நினைவு நாள், அவர் கல்லறைக்கு போய் அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தோடு அவர் சென்று வர காலதாமதமானது. ஆனால் அவர் வந்த பிறகு சொன்னார், இல்லைங்க, நான் கல்லறைக்கெல்லாம் போகல, மாலை தான் நாங்கள் போகிறோம். முதல் இந்த நிகழ்வுக்கு வாய் பேச காது கேட்காத பிள்ளைகளுடைய இந்த நிகழ்வில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்தது. நான் சொன்னேன், உடனே அவங்க சொன்னேன், இது தாங்க கோயில் பிள்ளையாக எதிர்பார்ப்பார், இதுதான் ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அதனால் அவங்க சகோதரன் இங்கே வந்திருப்பதே ஐயாவுடைய வாழ்வுக்கு கனத்தை
இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வை உயர்த்துகின்ற ஒன்று. ஆகவே இன்றைக்கு அன்பையான குடும்பத்தோடு எனக்கு கடந்த 24 ஆண்டுகள் நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் கிடைத்து ஊழியத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றேன். பேராயத்தின் உப தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது இந்திய சுதேச மிஷனரி சங்கம், நேஷனல் மிஷனரி சொசைட்டியினுடைய பொது காரியதர்சி ரெவரண்ட் ஹென்றி ஜபா ரிச்சர்ட் ஐயா அவர்களும் அவர்களுடைய குழுவினரும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நேரத்தை அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் யாவருக்கும் இந்த மாலை நேரத்தினுடைய தோத்திரங்களை, வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான வாய்ப்பை எங்களுக்கு அளித்த இந்த அழகான குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் சிறப்பாக செவாலிய ஐயாவினுடைய நினைவேந்தலில் கடவுளோடு கூட ஒன்றித்திருக்கிற ஒவ்வொரு ஆயர் பெருமக்கள், இந்த குடும்பத்து இறை மக்கள், எங்களை அன்போடு அழைத்த அருமையான உறவுகள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்திய சுதேச மிஷனரி சங்கமாக உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம். நேஷனல் மிஷனரி சொசைட்டி அதனுடைய பொருளர் நம்முடைய அருமையான அண்ணன் டிஎஸ் சவுந்தரபாண்டியன் அண்ணன் அவர்களுடைய சார்பாகவும், குறிப்பாக இந்த மண்ணிலே எங்களுக்கு எப்பொழுதும் தோள் கொடுக்கிற ஜெய்சிங் அண்ணன் சார்பாகவும், இன்னும் இருக்கிற மற்ற உறவுகள் சார்பாகவும் இங்கு 2 மிஷனரிகளை உங்களுக்கு முன்னதாக நிறுத்துகிறோம். இந்த மிஷனரிகளை அவர்கள் அறிமுகப்படுத்தின பிறகு தொடர்ந்து மற்ற காரியங்களுக்கு நாம் செல்லுவோம். இப்பொழுது வந்திருக்கிறவர் 2 பேர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. திருவாளர் கலையரசு ஃப்ரம் தேவர்மலை பகுதி, அதே போன்று பொனாலா ஜெயந்த் அவர்கள் மகாராஷ்டிராவினுடைய பார்டரில் இருக்கிற ஆசிவாபாத் என்கிற பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 நிமிடம் தங்களுடைய சான்றுகளை பகிர்ந்து கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வந்திருக்கிற யாவருக்கும் வாழ்த்துதலையும் ஆண்டவருக்கு நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் கலையரசு. தேவர்மலை பணித்தளத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அருமையான டிஎஸ் ஐயாவுடைய குடும்பங்கள் எப்போவுமே அள்ளி அள்ளி கொடுத்ததை நாங்கள் அந்த ஃபீல்டில் பார்க்க முடியும். அநேக ஏழை மக்களை பார்த்த உடனே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. நம்மளாம் கொடுத்ததை எண்ணிட்டுருப்போம், ஆனால் எவ்வளோ கொடுத்தாங்கன்னே தெரியாது. அவ்வளோ அள்ளி கொடுத்து அந்த மக்களையும் நேசிக்கிற ஒரு அழகான குடும்பம். இந்த குடும்பத்தில் நாங்கள் சாட்சியாய் நிற்பதற்கு ஆண்டவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஈரோடு பகுதியில் சத்தியமங்கலம் வீரப்பன் ஐயா அவர்கள் வாழ்ந்ததான அந்த தொடர்ச்சி மலையான பர்கூர் மலையில் நமக்கு பணித்தளம் உண்டு. அந்த பகுதியில் அருமையான சவுந்தரபாண்டியன் ஐயா பாதங்களை பதித்து அநேக மக்களுக்கு சுவிசேஷங்களை பறைசாற்றி இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் கடந்த நாட்களில் அங்கே 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக கடந்து வந்தார்கள். அந்த பகுதியில் ஊழியம் செய்யும்போது அநேக இன்னல்கள் சந்திக்க நேரிட்டது. நாங்கள் அந்த பகுதியில் இறை பணி மட்டும் இல்லை, சோஷியல் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்குறோம். ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு ரேஷன் கார்டு ஏற்பாடு பண்ணிட்டு தரது, ஆதார் கார்டுகளை உருவாக்கி தருவது, இன்னும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கி தருவது அரசாங்க உதவியோடு கூட. குறிப்பாக மடம் அப்படின்ற ஒரு கிராமம் உண்டு. அந்த மக்களுக்கு மின்சார வசதிகள், வீட்டு வசதிகள் எதுவுமே இல்லை. நம்முடைய மிஷனரி அந்த இடங்களில் சென்று அந்த பகுதிகளில் வீடுகளை கட்டுவதற்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கு மின்சாரம் வாங்கி தரவும் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் பார்வையிட்டு அந்த ஏழ்மையான மக்களுடைய நிலைமையை பார்த்து அந்த மக்களுக்கு உதவி செய்ததை நாங்கள் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அந்த பகுதியில் ஊழியத்திற்கு கடந்து செல்லும்போது அங்கே எடுக்கிறதான ஒரு சில எதிர்ப்பாளர்கள் என்னுடைய பைக்கை எங்களுடைய கண்ணு முன்னாடியே அடித்து நொறுக்குனதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த மக்களுக்கு வீடு வாங்கி தரணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்த அந்த சூழ்நிலையில் நீங்கள் கலெக்டர்கிட்ட ஏன் மனு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாளர்கள் வந்து என்னுடைய பைக்கெல்லாம் அடித்து உடைச்சி நொறுக்குனாங்க. ஒரு சில நலத்திட்டங்கள் கிறிஸ்மஸ் காலங்களில் ஏழை மக்களுக்கு புடவைகள், வேஷ்டிகள் கொடுக்கும்போது வீட்டினுடைய கண்ணாடி இப்படிப்பட்ட காரியங்களை அடித்து அந்த இடத்துல துன்புறுத்தினதையும் நாங்கள் பார்க்குறோம். இந்த நாளில் அந்த இடத்துல வல்லமையான ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட குடும்பங்கள் எங்களை தாங்குகிறதற்காகவும் ஜெபிக்கிறதற்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, கொடுங்க. நம்ம டிஎஸ் குடும்பம் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கண்டார்கள். அந்த வளர்ச்சியிலையும் இன்னும் அதிகமாய் கொடுத்து குறிப்பாக மிஷனரி ஊழியங்களை NMS உடைய ஊழியத்தினுடைய
ஒரு பெரிய சப்போர்ட்டராக இருந்து சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுடைய குடும்பங்கள் இந்த நாளில் ஊழியத்தை தாங்கி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த என்எம்எஸ் உடைய ஊழியங்களுக்காக, அந்த பணித்தலங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நன்றியோடு கூட நான் இந்த நேரத்தில் கடமையாற்றுகிறேன். நல்லதுரையா. हमारा उद्धारकर्ता यीशु मसीह के नाम से यहाँ पर बैठा हुआ पासवान लोगों को और इस परिवार के हमारे खास प्रभु के दास और सौंदर्य पंडित साहब को, उनके फैमिली को जय मसीह की बोलता हूँ. உங்கள் அனைவருக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற ஆயர் பெருமக்களுக்கும் திரு டிஎஸ் குடும்பத்தார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். और वैसे है यहाँ तमाम भाई और बहनों को और हमारे सपोर्टर्स लोगों को यीशु के नाम में मेरी सलाम. இங்கே முன்னால் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டுமாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். मैं एनएमएस मिशनरी के तौर पे महाराष्ट्र और तेलंगाना फॉरेस्ट एरिया में ट्राइबल लोगों के बीच में सेवागाई कर रहा हूँ. நான் இந்திய சுதேச மிஷினரி இயக்கத்திலே மிஷினரியாக மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலே காட்டுப்பகுதியிலே பணி செய்து வருகிறேன். जिस लोगों के बीच में हम सेवा कर रहे हैं वो लोगों को अभी भी स्टडी नहीं है और फॉरेस्ट में रहते हैं, जंगल में रहते हैं और खाने का, कपड़े डालने का भी रीति रिवाज उनको मालूम नहीं है. நான் ஊழியம் செய்கிற இடத்தில் இருக்கிற மக்கள் காடுகளிலே வசிக்கின்றார்கள். அதிகபட்சமாக தங்கள் வஸ்திரங்களை கூட எப்படி அணிந்து கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. वो लोग हैं, उनका नाम गोंड कोलाम तोटी. அவர்கள் गोंड என்று சொல்லக்கூடிய ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவர்கள். और उसमें है ना 27 सब कास्ट लोग हैं और उसमें गोंड कोलाम भयानक जीवन जीते हैं. அதற்கு உள்ளாக 27 தலை, அதாவது அடுத்த இனமாக கருதப்படுகிறது. இந்த 27 இனமும் இந்த கோண்டுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். उनकी देवी देवताओं को 3 साल में एक बार 12 साल का लड़का को बलि देते हैं. वो गवर्नमेंट को नहीं मालूम, चोरी से देते हैं. தங்கள் கடவுளுக்கு 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை இன்றும் பலி செலுத்தி வருகின்றார்கள். उस एरिया में एनएमएस के द्वारा मुझे उधर भेजा गया है. அந்த பகுதியிலே என்எம்எஸ் வழி மூலமாக நான் ஊழியம் செய்து வருகிறேன். जब मैं एनएमएस के द्वारा उधर गया है, कोई विश्वासी नहीं, कोई मिशनरी नहीं, मैं अकेले गया. நான் மிஷனரியாக செல்லும் பொழுது அங்கே விசுவாசி என்று யாருமே இல்லை, நான் தனி மனிதனாக இருந்தேன். परमेश्वर की कृपा से अभी वहाँ 700 लोगों को 700 लोगों को बपतिस्मा दिया है. 12 मिशनरी लोग हैं. 7 चर्च बिल्डिंग कंप्लीट हुआ है. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 700 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திருச்சபையில் சேர்க்க உதவி செய்தார். 12 சுதேச ஊழியர்களையும் ஆண்டவர் நியமிக்க உதவி செய்தார். और मेरा दर्शन जो है 50 चर्च बिल्डिंग बांधना है, 50 मिशनरी को तैयार करना है. उस एरिया में ट्राइबल लोगों के लिए एक छोटा सा स्कूल, एक हॉस्टल तैयार करना है. என்னுடைய தரிசனம், கடவுள் மூலமாக எனக்கு கொடுத்த தரிசனம் 50 மிஷனரிகளை உருவாக்க வேண்டும். அங்கே ஒரு கல்விக்கூடம் அமைக்கப்பட வேண்டும். क्योंकि मैं हिंदू से उधार पाया है, मैं बर्थ क्रिश्चियन नहीं है. ஏனெனில் நான் இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மிஷனரி. मेरा नाम जयानंद बोल के जीएस सर बताया है, लेकिन जयानंद नहीं है, मेरा नाम नारायणा है. मेरा नाम जो जीएस साहब ने बताया वो அந்த பேர் இல்லை, என்னுடைய பேர் உண்மையான பேர் நாராயணா. मेरा परिवार 3 साल में एक बार बैल बकरे को काट के देवी देवता का पूजा करने का परिवार है मेरा. நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆடு, கோழி, மாடு என்று சொல்லி பலி கொடுத்து வாழ்ந்தேன். और पेड़ से आता फूल से, वो फूल से दारू निकाल के रात पूरा पीते हुए खाते हुए पूजा करने का परिवार मेरा है. எலுமிச்சம் பூ, அந்த இலுப்பம்பழ பூவிலே சாராயத்தை வடித்து அதை விற்று அதை குடித்து கொண்டிருந்தவன். लेकिन परमेश्वर के दास लोगों को मैं हाथ जोड़ के विनती करता हूँ, वो लोगों के बीच में से मैं आया, मेरे लोग उद्धार पाना है, इसलिए मैं उनके बीच में सेवा कर रहा हूँ. நான் ஆண்டவருடைய கிருபையினாலே இங்கே அமர்ந்தவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். எப்படி ஆண்டவர் என்னை மாற்றினாரோ அதே போல அங்குள்ள மக்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். और एक बार आप लोगों को हाथ जोड़ के मैं विनती करता हूँ, हमारे लिए और हमारे एरिया के लिए और एनएमएस के लिए दुआ कीजिए. மீண்டும் இருகரம் கூப்பியவனாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்எம்எஸ் ஊழியங்களுக்காக, இந்த குடும்பத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. थैंक यू. அன்புக்குரியோரே, மீண்டுமாக என்எம்எஸ் குடும்பத்தின் சார்பாக என் கண்களே நீயே உன்னை துடைத்துக்கொள், என் கண்ணே நீயே உன்னை துடைத்துக்கொள்,
துயில் கொண்ட உன் தோழமை ஐயாவை நினைத்து அழ அல்ல, அநேகரை எழ வைத்த ஐயாவை நினைந்து கடவுளை தொழ கண்களே நீயே உன்னை துடைத்துக்கொள். விதையாய் விழுந்தாரு, விதையாய் விழுந்தாரு, விழுதுகளே துணிவு கொள்ளுங்கள், விருட்சமாய் எழுவார். உங்கள் கண்முன்னே விருட்சமாய் எழுந்திருக்கிறார். என் கண்ணே நீயே உன்னை துடைத்துக்கொள். பலகனி துறந்து முழங்காலில் வேண்டிய கண்கள் அது ஐயாவுக்கு சொந்தம். இன்று பல ஆத்துமா கனிகளை இயேசுவுக்காக அவர் பெற்றிருக்கிறார். இது அவர் பந்தம். என் கண்ணே நீயே உன்னை துடைத்துக்கொள். அண்ணன் தம்பிகளை தந்தையாய் பாவித்தாரு, அண்ணன் தம்பிகளை தந்தை போல் பாவித்தாரு. இன்று அநேக தம்பிகளை கடவுளுக்காய் எழுப்பினாரு. என் கண்ணே நீயே உன்னை துடைத்துக்கொள். நாம் காண்போம் வானில் நட்சத்திரமாய், நாடாளும் அரசரின் அன்பு கூட்டாளியாய். நாம் காண்போம் அவரை நாடாளும் அரசரின் அன்பு கூட்டாளியாய். என் கண்ணே நீயே உன்னை துடைத்துக்கொள். 6 ஆண்டுகள் அல்ல, 6000 ஆண்டுகள் அவர் வாழ்வார் அனைவரின் உள்ளத்திலும். அவர் இன்றைக்கும் உன்னோடு, இதோ இந்த முழு குடும்பமும் உங்களோடு. என் கண்ணே நீயே உன்னை துடைத்துக்கொள். இந்த அருமையான வாய்ப்புக்காக மீண்டுமாக ஒரு விசை நன்றி செலுத்துகிறோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டாங்க வேதநாயகம் மஸ்ரியா அவர்கள். இந்தியா முழுவதும் எல்லா திருச்சபைகளோடும் இணைந்து ஒரு யூனிட்டி வேணுங்கிறது தான் சிஎஸ்சி ஆரம்பித்தார். அம்பேத்கர் கேட்டாங்க, நான் எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றது? அம்பேத்கர் சொன்னாங்க, நான் தாய் மதத்திலேருந்து புத்த மதத்துக்கு போகிறேன்னார். அப்போ விஎஸ் சஸ்ரியா போய் கேட்டாங்க, நீ ஏன் கிறிஸ்தவத்துக்கு வரக்கூடாது? கிறிஸ்தவம் தானே ஏழைக்கு மதம்னு சொன்னார். அப்போ நான் எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றதுனார். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நிறையா சர்ச்சஸ், அன்னைக்கு அதே மாதிரி நிறையா மிஷன்ஸ், நிறைய மிஷினரி இருந்தாங்க. ஒரு ஏரியா பிடிச்சு வச்சுக்கிட்டு கலட்டா. இன்றைக்கி எங்கள் மருமகன் பேசினார் ஒரு திருச்சபையை பற்றி. நேற்று எங்கள் திருச்சபை தலைவரோடு பேசினாங்க அந்த தலைவர். அவருடைய பிரசங்கம் என்னென்னா ஆசீர்வாதம் மட்டும்தான். இயேசு கூட வந்து ஆசீர்வதிப்பார். பைபிளுக்கு அகெயின்ஸ்டான பிரசங்கம் அது. தினம் சிலுவை எடுத்துக்கொண்டு போன தான் சொல்லியிருக்கார், நோ பிளெஸ்ஸிங். இப்படி கூட்டமாக பிரிந்திருக்க மாதிரி கேட்குறப்ப தான் கேட்டாங்க. அப்போ தான் அம்பேத்கர்கிட்ட கிறிஸ்தவத்துக்கு வாடினா எந்த கிறிஸ்தவத்துக்கு வரங்கிறப்ப தான் அவர் வேதநாயகம் மஸ்ரியாவுடைய வெள்ளான் விளை தூத்துக்குடி மாவட்டம் பெரிய முயற்சியினால் சிஎஸ்ஐ சிஎன்ஐ உருவாக்கப்பட்டது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. அவர் தான் முதலாவது 1903 ஐஎம்எஸ் உருவாக்குனாங்க. அது தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் இதை வச்சுக்கோங்கப்பா, நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. 17 பேராயர்களை கொண்டு 1905 டிசம்பர் 21ஆம் தேதி சிராம்பூர் யூனிவர்சிட்டி கல்கட்டாவில் தான் என்எம்எஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பித்ததுக்கான கல்வெட்டு இங்கே இன்றைக்கி இருக்குது. நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னால் போய் பார்த்தேன், போன வருஷம் போய் பார்த்தேன். 17 பேராயர்கள் ஆனரி மிஷனரியாக சாது சுந்தர் சிங்கை இணைந்து இந்தியாவில் அனைத்து திருச்சபையிலேருந்து அதனுடைய இந்த பாடி தான் என்எம்எஸ்ஐ, நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா. அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக 235 மிஷனரிகள் இதில் இருக்காங்க. 27 மாநிலங்கள் இந்தியாவில் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் அருமையான ஹென்ரி ஜபா ரிச்சர்ட் ஒரு துடிதுடிப்பா நாயர், நல்ல கவிதை வாசித்தார். பதிலா சூப்பராக கவிதை வாசித்தார். துடிதுடிப்பா நாயர் பழைய சார்ஜ் டிபன் ஐயா என்எம்எஸ் கொடுத்தாங்க. அவங்களே என்னைய ஒரு ட்ரெஷராக நியமித்துட்டு போயிட்டாங்க. சார்ஜ் டிபன் ஐயா இவர் தான்ப்பா சொல்லிட்டார். அவரும் ஷர்மா அவர்களும். இன்று என்எம்எஸ்ஐயோடு நான் ட்ரெஷரராக இருக்கிறேன், அவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்காங்க. இதுக்கு தலைவராக சார்ஜ் டிபன், பிஷப் சார்ஜ் டிபன் ஐயா இருக்காங்க. அதில் இருக்க ஊழியர் தான் என்ன மலை, தேவர் மலை. தேவர் மலை என்பது அந்த மிஷனை பற்றி சொல்லித்தான் ஆகணும். அந்த மிஷன் வந்து நம்ம ஈரோடு போயிட்டு அந்தியூர் போயிட்டு, அந்தியூர் என்பது வீரப்பன், சந்தனக்கட்டை வீரப்பனுடைய சொந்த கிராமம். அந்த வீரப்பன் அந்த கிராமத்திலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தாமரை பாக்கமா, தாமரைக்கரை அடையாறு ஆனந்த பவனில் ஒரு தோசை 120 ரூபா. அந்த ஊரில் 20 ரூபா தான், அதை விட நல்லா இருந்தது தோசை. அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அங்கேருந்து 3 கிராமங்கள் என்னை கூப்பிட்டு போனார். அந்தியூர்,
3 கிராமங்கள் பேர்: பர்கூர், மடம், தேவர்மலை. மடத்துடைய ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கும் பசு மாட்டோட கோமியத்தை எடுத்துகிட்டு சாமியாருடைய கால்களை கழுவி குடிக்கிறாங்க, தீர்த்தம் என்று நினைத்து. மடம் இன்று, நான் சொல்வது இப்போ. அதுக்கப்புறம் ரோடு கிடையாது. அங்கே போன இதுக்கு முந்தின மிஷினே அடித்தாங்க, அவர் ஓடிட்டார். வேணாம், என்எம்எஸ்ஸே வேண்டான்னு போயிட்டார். அவர் ஒய்ஃபு கீழே வேலை செய்கிறாங்க, அவர் இறந்துட்டார். இவர் போனார், இவர் அடித்தாங்க. நான் இங்கே தான்ப்பா, எனக்கு என்எம்எஸ்சியில் மாதம் சம்பளம் தர்றாங்க, மாதம் ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீ கூட நான் இங்கேருந்து போயிடுறேன்னார். எனக்கு சோறு போடுறான், நீ சோத்தை போட்டு நான் போயிடுறேன்னார். அடித்தாங்க, பைக்கை உடைச்சாங்க. எவன்லாம் அடித்தானோ பைக்கை உடைச்சானோ அவன் கைகால் உடஞ்சி போச்சு ஒரு 10 நாளில். அவர் சொன்ன சாட்சி நடந்த சம்பவம். அப்படி இடத்துல தான் அவர் பணி செய்கிறார். தேவர்மலைங்கிற ஊர், பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க. ஒரு கிறிஸ்டினும் கிடையாது அங்கே. நான் பக்கத்து கிராமங்களில் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி என்எம்எஸ் இப்படி தான் பணி செய்து கொண்டிருக்கு. அதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததால் ஐஎம்எஸோடு பெரிய தொடர்பு. அதுக்கு 12 பைக்கு கொடுக்குறப்போ ஏன் என்எம்எஸ்க்கு 2 பைக் கொடுக்கக்கூடாது? நாளைக்கு என்எம்எஸ்ஐயில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க, என்னையா நீ ஐஎம்எஸ் ட்ரெஷர்னு. உலகத்துக்கு பயப்பட வேண்டியது இருக்குல்ல. அதனால் 2 பைக் அவங்களுக்கும். அந்த பைக் யாருக்குன்னு ஐயா சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும். இவர் தேவர்மலை. முடிஞ்சவங்க நீங்கள் அந்த ஃபீல்டு போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பர் ஃபீல்டு, பார்க்க வேண்டிய இடம். இங்கேருந்து நமக்கு 4-5 மணி நேரம் தான் ட்ராவல். தமிழ்நாட்டுள்ள ஸ்டேட், தெலுங்கானா ஸ்டேட், மகாராஷ்டிரா பார்டர். மகாராஷ்டிரா பார்டரில் தெலுங்கானாவில் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் இந்த பைக் கொடுக்குறோம். இதை தொடர்ச்சியாக எங்களுடைய மூத்த போதகர், ஆமாம், மிஸ்ஸஸ் பூங்கடி கோயில் பிள்ளை அம்மா, மிஸ்ஸஸ் ஜெஸி அம்மா, மிஸ்ஸஸ் ராணி அவங்க, மிஸ்ஸஸ் ராஜாத்தி அம்மா முன்னாடி ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அண்ணே தொடர்ந்து பாடுறீங்களா? பாடுறீங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர். ஒருவருக்கு தான் ஆராதனை. அருமையான டிஎஸ் குடும்பத்தினர் அந்த கனத்தையும் மகிமையையும் ஒருவருக்கு தான் செலுத்துகிறார்கள். காலம் சென்ற செவாலியர் கோயில் பிள்ளை ஐயா அவர்கள், அவரோடு கூட சகோதரர்கள் நடமாடுகின்ற சுவிசேஷ புத்தகங்களாய் வாழ்வதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் பணம்தான் வாழ்க்கை, பணம்தான் வாழ்க்கை. எவ்வளவு சேர்க்கலாம், எவ்வளவு சேர்க்கலாம், எவ்வளவு சேர்க்கலாம். ஆனால் அதை யார் வாரிக்கொண்டு போவானோ? ஆனால் இந்த உமது பிள்ளைகள் பணம் வாழ்க்கை அல்ல, கடவுள்தான் வாழ்க்கை, இயேசுதான் வாழ்க்கை. உமக்கு கனத்தை மகிமையை தங்கள் வாழ்வில் சம்பாதிக்கிற சம்பாதனையை கணக்கில்லாமல் எங்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எந்த திருப்பணிக்கு கொடுக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் இதை பார்க்கிற பொழுது ஆச்சரியப்படுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையோ. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையோ. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்திலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக நாம் இங்கே கூடி வந்திருப்பதின் நோக்கத்தை நாம் அறிந்திருக்கின்றோம்.
இந்த இல்லத்தின் பெரியவர் என்று சொல்லப்பட்டவர். உண்மையாகவே அவருடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் அவர் பெரியவராகவே இருந்தார். அவர் அமிதமாக பெரியவராக இருந்து அவன் he should be a statesman, he should be a spiritual man, he should be a social man. இந்த 3 குணாதிசயங்களையும் உடைய ஒரு மனிதன் என்றால் அவர் உண்மையாகவே அவர் ஒரு முழு மனிதன். அந்த உலக வாழ்விலே கடந்து வந்து வாழ்ந்து அவர் நிறைவு பெற்ற அந்த நிலையிலே அவரை இவ்விதமாக அறிகின்ற பொழுது அவன் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார். அவ்விதமாகவே கோயில் பிள்ளை ஐயாவை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அவ்விதமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் என்று சொல்கின்ற பொழுது திருச்சபையில் அனைத்து காரியங்களையும் அவர் செய்தவர். இந்த நேதாஜி நகர் திருச்சபை இன்று இருக்கிறது என்றால் அது அவருடைய எண்ணம், அவருடைய திட்டம், அவருடைய ஸ்கெட்ச், மற்ற அனைவற்றையும் அவர்தான் அதிலே தன்னுடைய நேரங்களை செலவிட்டு, அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு வருகின்ற வருமானத்தில் பெரும் பங்கை அவர் அதிலே கொடுத்தார். ஏனென்றால் அன்றைய நாட்களிலே அந்த கொட்டகையாக இருந்ததை நான் என்னுடைய காலத்தில் தான் அது மாற்றப்பட்டது. ஐயா அவர்கள் தான் அந்த ஒவ்வொன்றையும் அவர் செய்தார். ஒருவேளை எனக்கு தெரிந்து ஆலயத்திலிருந்து கொடுத்தது சுமார் ஒரு 3 லட்சங்கள் மட்டும். ஆனால் அந்த கட்டிடம் இன்று இருக்கிறது என்றால் அது முழுமையாக டிஎஸ் குடும்பத்தினருடைய இவ்விதமாக அவர்கள் சேமித்த பணம் அனைவற்றையும் போட்டு ஐயா அவர்களே அதை செய்தார்கள். அவ்விதமாக ஸ்பெஷலாக அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம கட்டடம் கட்டணும்னா வி ஹாவ் டு டேக் அ பர்மிஷன் ஃப்ரம் த டயசிஸ். அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் வாங்கலை, அதெல்லாம் ஒன்றுமே வாங்கலை. ஆனால் வாங்காமல் செய்ய முடியாது, செஞ்சால் வீட்டுக்கு போக வேண்டிய சூழல். ஏனென்றால் அன்று எங்களுக்கு தலைவராக இருந்தவர் மா அசரையா அவர்கள். அவர் மனிதர், ஆனால் உண்மையாகவே மிக கண்டிப்பானவர். அவர்களுடைய காலத்திலேயே இந்த காரியத்தை அப்பொழுது நாங்கள் செய்தோம். ஆனால் அந்த அசரையா அவர்கள் இந்த இல்லத்தை பொறுத்தவரை மிகுந்த நேசமுடையவராக அவர் மாறினார். ஏனென்றால் இந்த இல்லத்தினரும் அவர் பேராயர் அசரையா அவர்களும் ஒரே எண்ணம் கொண்டவர்கள். எளியவர்கள் மீது எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதின் நிமித்தமாக இவர்களை அறிந்து அவர்களோடு இணைந்து கொண்டார். அவ்விதமாக தன்னுடைய இந்த காரியங்கள் அனைவற்றையும் மிக சிறப்பாக அவர் செய்தார். இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் ஐயா அவர்கள். அவ்விதமாக சோஷியல் ஒர்க்கராக அவரை நாம் அறிந்திருக்கின்றோம். அநேக நற்பணிகள். இன்று கூட காலையிலே என்னை அழைக்கின்ற பொழுது தங்கம் அவர்கள் இந்த திட்டங்களை சொன்னார். அப்பொழுது சொன்ன அண்ணனுடைய ஆத்மா உண்மையாகவே மனதார உங்களை வாழ்த்தும் என்று சொன்னேன். ஏனென்றால் அந்த சோஷியல் ஒர்க்கில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று அவ்விதமாக அநேக நற்பணிகள். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இவர்கள் புடவைகள் என்று வாங்குகின்ற பொழுது அநேகருக்கு அவர்கள் முடிந்த அளவிற்கு அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்ற அந்த நிலை, அதிலே உண்மையாகவே அண்ணன் பெரியவர் அவர்கள் செய்த அந்த காரியங்கள் தொடர்ந்து நிகழப்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சோஷியல் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன் அண்ட் ஆல்சோ சோஷியல் மேன். மூன்றாவதாக இந்த இரண்டும் ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டுமே நம்ம செய்கிறோம். அந்த ஸ்டேட்ஸ்மேன்றது நம்மளால் செய்ய முடியாது, நம்ம அதுக்கு போக முடியாது, ஏன்னா அது அரசியலுக்கு போகணும். ஆனால் எப்படியோ அவர் அந்த நிலையிலே அவர் கடை காலங்களிலே அரசியலுக்குள்ளாகவும் அவர் கடந்து சென்றார். இதை தான் இங்கே வந்தவர் ஒருவர் சொல்கின்ற பொழுது அவர் பெரம்பூர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக்கப்பட்டார். அந்த தலைவராக்கப்பட்ட அந்த நாளில் நான் தான் அங்கே சென்று அவரை ஜெபித்து விட்டு வந்தேன். அவ்விதமாக அந்த ஸ்டேட்ஸ்மேனாக அவர் அநேக திருப்பணிகளை மற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கின்ற அந்த காரியங்கள் அனைவற்றையும் பெரம்பூர் பகுதியில் அவர் செய்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் மூலமாக கொடுக்கப்பட்டது. இவ்விதமாக 3 நிலையிலும் தன்னுடைய வாழ்வை உட்படுத்தி கடந்து சென்றவர்.
ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே ஒரு பெரிய கேள்வி, நாம் இப்போ ஐயா எங்கே இருப்பார் என்று ஒருவேளை நீங்கள் கேட்டால், கட்டாயமாக அவர் பரலோகத்தில் தான் இருப்பார். ஏனென்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கே வாசிக்கின்ற பொழுது அங்கே இரண்டு குழுவினராக சேர்த்து ஒரு குழுவினரை பார்த்து, நீங்கள் வலப்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் அனைவரும் எங்கே செல்லுங்கள், பரலோகத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்கின்ற வண்ணமாகவே அவர்கள் ஏன் அங்கே பரலோகத்திற்கு அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது என்றால், நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். அவ்விதமாக இந்த உலகின் ஊடே உண்மையாகவே அவ்விதமாக செய்த அந்த நிகழ்வுகளின் நிமித்தம் அவர்களுக்கு அங்கே கடவுள் அரசிலே இடம் கிடைக்கப் பெறுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, அவ்விதமாக இந்த இல்லத்தை பொறுத்தவரை நான் சொல்கின்ற ஒன்றே ஒன்று, இந்த இல்லம் அநேகருக்கு உணவளிக்கின்ற ஒரு இல்லமாக. அதற்கு காரணம் பெரியவர் தான். பெரியவர் உண்மையாகவே அவருடைய வாழ்விலே இந்த உணவுக்காக அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் அநேகம் உண்டு. அதை அவர்கள் இந்த ஆண்டு விழாவுக்கு சென்றீர்களானால் அவர்கள் அந்த கதைகளை மிக அழகாக சொல்வார்கள். ஆனால் அதனூடே ஆகவே இந்த நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் ஒருவரும் இந்த உணவு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்ற எண்ணம் உடையவர்களாக, முதலாவது அவர்களுக்கு உணவளியுங்கள் என்று சொல்கின்றவர்களாய், அன்றைய நாளில் நான் ஆயராக இருந்த அந்த காலத்திலே முதல் வாரம் அந்த இல்லத்திலே முதல் தேதி அல்லது முதல் வாரம் சண்டே அது ஒரு நிகழ்வு நடைபெறும். கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் அந்த வீட்டில் ஈவினிங் சாப்பாடு, நல்ல சாப்பாடு இல்லையா, ஐ மீன் பரோட்டா, சிக்கன் குர்மா, இப்படி விதமாக மிக அழகான ஒரு நிகழ்வு. அதை ஆரம்பித்து அதை இதுவரையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இதற்கு காரணம் பெரியவர் அவர்கள். ஆகவே பசியாயிருந்தவர்களுக்கு உணவளித்தவர்கள், உடையில்லாமல் இருந்தவர்களுக்கு உடை கொடுத்தவர்கள், அவ்விதமாக சுகவீனமாக இருந்தவர்களை சந்தித்தவர்கள் என்ற அந்த நிலையில் இவ்விதமான திருப்பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் ஆண்டவருடைய எண்ணங்களை நிறைவு செய்ததினால் இன்று அவர் கர்த்தருடைய அரசிலே இருக்கின்றார். அதை தொடர்ந்து இந்த இல்லத்தின் பிள்ளைகள் நீங்கள் நிறைவாய் செய்து அந்த இடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இறைவனுக்குள்ளாக அவரை நினைவு கூர்ந்து இந்த உரையை நான் முடிக்கின்றேன். லவ்விங் ஹேண்ட்ஸ் மிஷன் ஒரு சிவப்பு வண்டி இருக்குது, கொஞ்சம் எடுத்திங்கன்னா அந்த சாப்பாடு போடுறாங்க, கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அந்த பொலிரோ லவ்விங் ஹேண்ட்ஸ் மிஷன் கொஞ்சம் முன்னால் எடுத்து உங்கள் தானா முன்னால் டூ வீலருக்கு ஏதாவது எடுத்துருவாங்க. தேங்க்யூ. இறுதியாக குடும்ப உறுப்பினர் தேவசகாயம் ஐயா அவர்கள் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படும். அந்த ஸ்காலர்ஷிப்பும் அதே போல் பரிசு வென்ற பிள்ளைகளையும் நம்ம பாராட்ட இருக்கிறோம். ஆகவே அதற்கு ஆயத்தமாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை நான் சொல்லிக் கொள்கிறேன். கோயில் பிள்ளை அண்ணாச்சி அவர்களுடைய 6வது நினைவு நாளிலே அநேக செய்திகளை நாம் கேட்டோம். அவர்கள் குடும்பமாக சகோதரர்களாக செய்த நற்பணிகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்டோம். நான் அண்ணாச்சியோடும் அண்ணாச்சியுடைய குடும்பத்தோடு கூட 47 வருஷ காலமாக எனக்கு நல்ல தொடர்பு உண்டு, ஐக்கியம் உண்டு. 2 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 2011வது வருஷத்தில் இந்த பள்ளியில் வாட்ச்மேனாக பணியாற்றியவர் ஒரு வயதான தாத்தா.
என்னை விட வயது முதிர்ந்தவர்கள். அவர்களை இந்த பணிக்காக அமர்த்தியிருந்தார்கள். அவர்களுடைய மகன் சென்னை பட்டணத்திலே ஒரு வியாபாரத்தை தொடங்கி நடத்தியிருக்கிறார். தொழிலினுடைய வளர்ச்சிக்காக அவருக்கு அறிமுகமான எம்ஜிஆர் நகர், அசோக் நகர் பகுதியில் பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆர் நகரை சேர்ந்த திரு சாமுவேல் அவர்களிடத்தில் சுமார் 1 லட்சம் வரைக்கும் கடனாக வாங்கியிருக்கிறார். ஏதோ கொஞ்சம் பணத்தை திருப்பி செலுத்தி இருக்கிறார். தொழில் முடங்கி போச்சு. கடையை சாத்திட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அவர் எங்கேயோ போயிட்டார். கடன் கொடுத்த திரு சாமுவேல் இந்த பெரியவருடைய ஊருக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி விசாரித்து பார்த்துருக்குறாங்க. கண்டுபிடிக்க முடியலை. அப்போ நான் 2010 இந்த எம்ஜிஆர் நகர் ஈசி சபைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன். அப்போது இந்த குடும்பத்தோடு கூட எனக்கு தொடர்பு ஏற்படுகிறது. என்னை குறித்து விசாரித்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் டிஎஸ் ஃபேமிலிக்கு சொந்தமாக இல்லையா? அந்த அவங்களுக்கு சொந்தக்காரர் தானே என்னிடத்தில் இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு ஆளை காணாமல் போயிட்டாரு, சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இப்போ நான் விசாரித்து சொல்கிறேன்னு சொன்னேன். இங்கே வந்து அண்ணாச்சை பார்த்து இந்த மாதிரி விஷயம், இப்போ 45,000 ரூபா கடன் பாக்கி இருக்குதான், அவர் கணக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையாம். ஆனால் உங்கள் பேரை எப்படியோ தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆகினால என்கிட்ட இந்த காரியத்தை சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்படியா, சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டாங்க. ஒரு 10-15 நாள் கழிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டுட்டாங்க. அப்போது நீங்கள் விசாரித்தது சரிதான், அவர் 45,000 ரூபா பாக்கி வச்சுட்டு போயிட்டாராம். ஆனால் ஒரு கடன் பத்திரம் எழுத்து குத்து ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல நட்பில் இருந்ததுனால கொடுத்துருக்குறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தம்பி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான். இப்போது அந்த பணத்தை நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க. ஆனால் அந்த பெரியவர் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லாதீங்க, ஆளை காட்டி கொடுக்க வேண்டாம், அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 45,000 ரூபா கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு போய் திரு சாமிலையா அவருடைய வீட்டுக்கு போய் காரியத்தெல்லாம் சொல்லி, நான் பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? இந்த மாதிரி கோயில் பிளானாச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. அப்படியா, நான் அப்போ அவங்கள பார்க்கணும். அப்போ எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். உடனே அவர் கார் அரேஞ்ச் பண்ணார். அவர் கார்லேயே டிரைவரை கூப்பிட்டு இங்கே வந்து அண்ணாச்சை பார்த்து காரியங்கள் எல்லாம் பேசணும். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தரை காட்டி கொடுக்க விரும்பலை, ஒருத்தரை கடன்காரனை ஆக்க விரும்பலை, ஒருத்தன் அழிஞ்சு போக விரும்பலை. ஏதோ கஷ்டம், வறுமை, தொழிலில் முடக்கம், குடும்பத்தில் பிரச்சனைகள், இழப்புகள், இவைகளின் மத்தியில் இருக்கிறவர்களை தாங்குகிற ஒரு நல்ல உள்ளம், அதை நான் நினச்சி பார்க்குறேன். இதே மாதிரி நிறைய சொல்லலாம். 2012 ஒரு நாள் நான் ஊருக்கு போயிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்னுடைய குடும்ப காரியமாக நான் போயிருக்கிறேன். என்ன ஃபோனில் கூப்பிட்டு, தம்பி என்ன நீங்கள் இப்படி கண்டுக்காமல் போயிட்டே இருக்கீங்க, அது என்ன ஆகும்? ஏதாவது ஒன்று செய்ய வேண்டாமா? காலம் கெட்டு கிடக்கு, ராவோடு ராவா ஒட்டக போட்டுருவாங்களே. நான் ஒன்று செய்கிறேன், நாளைக்கு இந்த தெருமுனையில் இருக்கிற அந்த வீட்டை கட்ட போகிறேன்,
அப்போ நான் ஊர்லெல்லாம் இருக்கேன்னாச்சு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் மெதுவாக வாங்க, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தது. அது வெறும் தரையாக கிடந்துச்சு. அதை கட்டுறதுக்கு அவங்க கரிசனைப்படுறாங்க. இழந்து போய்விடக்கூடாது, நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது, பிரச்சனைக்குரியதாக மாறிவிடக்கூடாது. சமுதாயத்திலோ மக்கள் மத்தியிலையோ அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தன்னை அண்டினவர்கள், தன்னை சார்ந்தவர்கள் நஷ்டமடைவதை அவர் பார்க்க விரும்பவில்லை. இன்று அங்கே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய முயற்சி. அவங்களோடு கூட இருந்து கட்டினது தம்பி ஐசக். இப்படியெல்லாம் நினைத்து பார்க்குறோம். இன்னொரு சம்பவம் 1984 85 நினைக்கிறேன், ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஆமாம், ஒரே நிமிஷம். ஊருக்கு போயிருக்கிறாங்க. அங்கே உள்ள சபையில் உள்ள பாஸ்டையாக கூட்டிக்கிட்டு குற்றாலத்துக்கு குளிக்க போயிருக்கிறாங்க. அந்த ஐயர்வாள் ஒரு மூட்டை அழுக்கு துணியெல்லாம் சுமந்துக்கிட்டு போய் குற்றாலத்தில் அருவியில் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வரணும்னு போயிருக்கிறாரு. அண்ணாச்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சும்மா ஒரு மூட்டை துணி, ஆனால் அவர் கொண்டு போனது இந்த உடஞ்சி போன கரைஞ்சி போன சோப்பு துண்டு. அதை வச்சு எப்படியோ பிரயாசப்பட்டு தண்ணி கரையில் உட்காந்து அதை அலசி சோப்பு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருந்தவர் போய் ஒரு சோப்பு பொட்டணத்தை வாங்கி கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டு 10 நாள் கழித்து இங்கே வந்தப்போ என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இன்னொருத்தர் படுகிற கஷ்டத்தை, வறுமையை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சகோதரன், அவள் எப்படியாகிலும் தாங்க வேண்டும், எப்படியாகிலும் உதவி செய்ய வேண்டும், அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கரிசனையை குறித்து நினைத்து நான் மகிழ்கிறேன். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் விதமாக சொல்லுகிறார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அந்த சிந்தையை டிஎஸ் ஃபேமிலி பெற்றிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் வளரட்டும், இன்னும் அநேகருக்கு நற்பணி செய்யட்டும், அநேகரை ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்தட்டும். கர்த்தருடைய ஆளுகை, பாதுகாப்பு, பராமரிப்பு அவளோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவசகாயம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பள்ளியின் சார்பாக டிஎஸ் டேனியல் ஸ்கூல் சார்பாக பரிசு பெற்ற பிள்ளைகளையும் ஸ்காலர்ஷிப் பெறுகின்ற பிள்ளைகள் தயவு செய்து முன்பதாக வந்தால் அந்த நிகழ்வுகளை இப்போ நாம் நடத்தப் போகிறோம். அன்புக்குள்ளே இது 1995 ஆரம்பிக்கிட்ட ஒரு பள்ளிக்கூடம், டேனியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எங்கள் வீட்டில் 5 பிள்ளைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல். அட்மிஷன் ஃபஸ்ட் 75, பின்பு படிப்படியாக உயர்ந்து 300 கிட்டத்தட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய துணைவியார் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு இங்கே வந்தாங்க. என்னுடைய துணைவியாரும் என்னுடைய 2வது சகோதரிய மகள் ஜான்சியும் இணைந்து பணி செய்ய ஆரம்பித்த பிறகு என்னுடைய ரிசல்ட் ரொம்ப அதிகமாகி கிட்டத்தட்ட 4000 பிள்ளைகள் வரையும் வந்தாங்க. இப்போ சிபிஎஸ்சியுடைய தாக்கம் இருக்கிறதால சற்று குறைந்து 3500 பிள்ளைகள் இருக்காங்க. இன்று எங்களுடைய மூத்த சகோதரர், மூத்த மருமகன் பிரேம்குமார் டேவிட் அவர்களும் என்னுடைய துணைவியாரும் ஜான்சியும் இணைந்து இதை நிர்வகிக்கிறாங்க. இப்போ இதுவரை இவங்க டோர்னமெண்ட் வெளியே போகல, விளையாட்டு போட்டிக்குன்னு இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே எப்போவுமே போகல. மற்றபடி நல்லா ஒர்க் பண்ணுற டீச்சருக்கு எப்பவுமே ஸ்கூல்லேருந்து ஹானர் பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் வெளியே போய் 2nd ப்ரைஸ் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க நேரு ஸ்டேடியத்தில். அது அண்ணனுடைய நினைவு நாளில் நடந்ததால் அதை கொண்டு போன பிடி டீச்சர்ஸ், ஊக்குவித்த ஹெட்மிஸ்ஸஸ் அவர்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சும்மா ஒரு 1000 rupees. அது அவருடைய நினைவு நாளில் போனதை போய் அன்னைக்கு ப்ரைஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால ஆதாரமாக இருக்கிற லோக்கல் பாஸ்டர்ஸ்
பெண்டிகாஸ் பாஸ்டர் எல்லோரும் முன்னால் வாங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க, அடுத்து நம்ம அதை கொடுப்போம். பெண்டிகாஸ் பாஸ்டர் எத்தனை பேருக்கு இருக்கு எனக்கு யாரெல்லாம் தெரில, எல்லோரும் வந்துருங்க மேலே. எல்லா பெண்டிகாஸ் பாஸ்டர், எல்லா திருச்சபை போதர்களும் இணைந்து வாங்க. இதை நம்ம அதில் அநேக பிஷப்ஸ் இருக்காங்க, ஒரு பிஷப் போயிட்டார், அநேக பேராயர்கள் இருக்காங்க, அநேக பெண்டிகாஸ் பாஸ்டர் இருக்கீங்க. இல்லை நெடுந்தூரத்துலேருந்து அன்புவாணன் வந்திருக்கிறாரு, வெள்ள வீடுங்கிற பகுதியிலேருந்து. அவங்க சர்ச்சில் 500 பேர் இருக்காங்க. அவர் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த அருமையான ஐயாவுடைய நினைவு நாளையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படிப்பட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ததுக்காக நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த ஸ்கூல் மூலமாய் ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுகளை பெற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் ஆண்டவரை அவர்கள் சாதனைகளை படைக்கத்தக்கதாக ஆண்டவரை நீ உதவி செய்யும்படியாக செபிக்கிறேங்க தாவே. இப்படிப்பட்ட ஆண்டவரே சப்பா, இந்த நல்ல ஒரு குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவர். எங்களை போன்ற கர்த்தாவே ஸ்தோத்திர சுயாதீன திருச்சபையின் போதர்களை ஆண்டவரை கர்த்த அரவணைத்து செல்லுகிற அருமையான ஐயா குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது செபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரை பரிசுகளை வாங்கிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக அது நடத்தின எல்லா ஆண்டவர் ஆசிரியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 7th B1 இவர்கள் 2 பேரையும் முன்பதாக அழைக்கிறோம். நம்ம 3 HMs ஸ்போர்ட்ஸ், நம்மளுடைய PT டீச்சர்ஸ் 3 பேரும், 5 PT டீச்சரும் வாங்க. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. எண்ணிப்பா, 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 என்றும் அதை எண்ணிப்பா, என்றும் அதை எண்ணிப்பா. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். செகண்ட் பிரைஸ், அவன் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 2வது பரிசை வென்றிருக்கிறான் தீபக். கொஞ்சம் கை தட்டலாமா? 600 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 3வது பரிசை தயாநிதி. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானா அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானா அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? நம்ம பிடி டீச்சர்ஸ், நம்ம மேனேஜ்மெண்ட் பிள்ளைகள் முன்பதாக வரவும். எல்லா பிடி டீச்சர்ஸும் வரலையா? எல்லாரும் வாங்க. ஜான்சி, நம்ம மேனேஜ்மெண்ட் பிள்ளைகள். ஜஸ்ட் ஃபார் அ ஸ்னாப். ராஜ்குமார் சார், சிவா சார், யாகராயா சார், யோகஸ்ரீ மிஸ், ஸ்ரீஷா மிஸ் வரல.
இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ, 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 மனசாபம் கொள்ளவில்லையோ, மனசாபம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் ஹெச்எம்ஸ்க்கும் ஒரு சின்ன கேஷ் அவார்ட் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க சித்தப்பா மாதிரி. அதனால நம்மளுடைய 3 ஹெச்எம் பிரைமரி ஸ்கூலில், மிடில் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஹையர் செகண்டரி ஸ்கூல் முனுசாமி சார், பிரைமரி ஸ்கூல் அருள்செல்வி மேம், மிடில் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் பிரிஸ்கில்லா மேம். இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ, 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 மனசாபம் கொள்ளவில்லையோ, மனசாபம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அடுத்தபடியாக பெந்திகாஸ் திருச்சபைகளில் நல்ல மார்க் வாங்கின அன்பு பிள்ளைகளை கண்டுபிடித்து நேற்று காலை ஆரம்பித்து அந்த வேலை ஒரு 10-20 சர்ச்சில் மார்க் லிஸ்ட் வாங்கி அதில் நல்ல மார்க் வாங்கினா நாங்கள் 10 பிள்ளைகளை செலக்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு கேஷ் அவார்ட் 2000 ரூபா ஒரு பிள்ளைக்கு என்று நாங்கள் கொடுக்கிறோம். இந்த வருஷத்தில் எங்களுடைய பிரதருடைய ஞாபகத்தமாக எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் என்பதற்காக அந்த பிள்ளைகளோடு எங்கள் அன்பு ஹெட்மாஸ்டர் அவர்கள் பேர் வாசிப்பார்கள். அந்த பிள்ளைகள் முன்னால் வாங்க. மார்ச் ஏப்ரல் 2024 அரசு பொதுத் தேர்வில் டேனியல் பள்ளியை தவிர நமது பள்ளியை சுற்றியுள்ள அதர் ஸ்கூல்ஸ் படித்த அரசு பொதுத் தேர்வில் அதிக மார்க் எடுத்து ஏழை எளிய மாணவர்களாக விளங்கக்கூடிய அவர்களுக்கும் நம்ம பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் டிஎஸ் குடும்பத்தின் சார்பாகவும் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. முதல்ல வந்து +2ல் வந்து ஜெனிசா 564 மார்க்கு 600க்கு, குளோரி, ஜபக்கனி, ஜெனிசா வந்திருக்காங்களா? குளோரி ரெடியாக இருக்குமா? ஜபக்கனி. ரெவரன் தனசேகரன் நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய நற்செய்தி பணி வாரிய இயக்குநரை அவர்கள் சிறப்பு பரிசுகளை கொடுப்பார்கள். நிக்கோலஸ், பிரசாந்த் இவர்கள் +2ல் அதிக மார்க் எடுத்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பிலையும் அரசு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. முதல் +2. சார் கொடுங்க சார். ஜபக்கனி, நிக்கோலஸ், பிரசாந்த். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்ணற்ற மாணவர்கள் பிளஸ் பிரியா, யாபேஸ், விஸ்வா,
யுவாந்திகா பென்ஸ்டிக். யுவாந்திகா பென்ஸ்டிக். யுவாந்திகா வரல, பென்ஸ்டிக்கும் வரல. பிளஸ்பெரியா 454 மார்க் எடுத்திருக்காங்க 500க்கு. அடுத்ததாக காலேஜ் மாணவர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. ராஜசேகர், ஜெகதீசன் 2 கல்லூரி மாணவர்களும் மழைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2 மாணவர்களும் தியாகராயா கல்லூரியில் இப்போது படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ராஜசேகர், ஜெகதீசன். அவர்களுக்கு ரெவரண்ட் ஃப்ரீடி பாஸ்கரன் ஐயா அவர்கள் பரிசுகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ராஜசேகர், அடுத்த மாணவர் ஜெகதீசன், கல்லூரி மாணவர்கள். ராஜசேகர், ஜெகதீசன். வீழ்ச்சியில் விழி துணை மீட்டவரும் திகழ்ந்து விடாது சேர்பவரோ. வீழ்ச்சியில் விழி துணை மீட்டவரும் திகழ்ந்து விடாது சேர்பவரோ. சித்தில வேளையில் நிச்சயினா உன்னை கெட்டி எழுபவரோ. சித்தில வேளையில் நிச்சயினா உன்னை கெட்டி எழுபவரோ. ஜெயமோ கனவோ சுகமோ உனக்கென்றும் அழிபவரோ. உனக்கென்றும் அழிபவரோ. இரண்டாவது மிஸ்ஸஸ் ரீட்டா மேரி, பாஸ்டர் எலியாஸ் திருச்சபையினுடைய உறுப்பினர். அடுத்தது மிஸ்ஸஸ் சகோதரி ஃபாத்திமா, பாஸ்டர் விட்டல் ராஜ் அவர்கள் திருச்சபை. மிஸ்டர் அன்பு, பாஸ்டர் டி பாபு திருச்சபை. பவுல் மேரி, வினோபா நகர். மிஸ்ஸஸ் ஜானகி, ஓரேப் ஜெப வீடு. ஏகாத்தா என்கின்ற ஏகவள்ளி, ஓரேப் ஜெப வீடு, பாஸ்டர் லாசர். ஜாகிர் சிங், நேதாஜி நகர். ஆக இந்த 8 பேரும் தயவு செய்து உங்களுடைய வாகனங்கள், நம்ம அதே போல மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய 3 சக்கர வாகனம் வழங்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்கிற மிஸ்ஸஸ் நீலாவதி தேவதானம், மிஸ்டர் விட்டல் ராஜ், பாஸ்டர் லாசர் திருச்சபை மக்கள். ஆமாம், அந்த கொடுக்கப்படுகிற அந்த வாகனத்தின் அருகிலே நீங்கள் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெவரண்ட் சாலமன் சவுந்தரதாஸ் ஐயா, ரெவரண்ட் சாலமன் சவுந்தரதாஸ் ஐயா வாங்க. ஆமாம், இட்லி கடை வண்டி வந்து இருக்குது. தனித்தனியாக ஜோம் பண்ணி தருவாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜோம் பண்ணி ப்ளஸ்ஸிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் போய் தனித்தனியாக 8 2 10 வண்டிக்கு ஜோம் பண்ணி ஜெபம் செய்வோம். எங்களுடைய வாழ்விற்கும் வளங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருந்து நம்பிக்கையின் வாழ்விற்குள்ளாக எங்களை வளர்த்தெடுக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாய்
நாங்கள் வாழ்ந்து வருவதற்கும் அநேகர் வாழ்ந்து வருவதற்கும் உதவியாக ஆதரவாக இருந்து ஒரு முன்னோடியாக வழிநடத்தின கோவில் பிள்ளை ஐயா அவர்களை இந்நேரத்திலே நினைவு கூறுகிறதை என்னை பார்த்து